ஹலோ கேமர்ஸ், நான் டேட் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்த போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராசஸ் சர்வர் அதை பற்றி தான் நம்ம பார்த்து போகிறோம். இன்னும் நம்ம தமிழ் சைடில் யாருமே இன்னும் அதை பற்றி சொல்லலை. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைனோடு சொல்ல போகிறோம். நீங்கள் அடுத்தடவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்கள். அதை சொல்லத்தானே நான் வந்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம VPN எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சிடும். VPNன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட வேறு எங்கேயாச்சும் வேறு சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து செக்யூராகவும் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட டேட்டா, IP அட்ரஸ், நம்ம எந்தெந்த யூஸ் பண்ணுறோன்றது எல்லாமே வந்து ஒரு செக்யூராக இருக்கும். பட் இந்த ப்ராசஸ் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட் வருது. ஏன்னா வந்து நம்ம VPN சாதாரணமாக யூஸ் பண்ணும்போது வந்து ஸோ நம்மளோட IP அட்ரஸ்லேருந்து எல்லாமே சேஃபாக இருக்கும். பட் இந்த ப்ராக்ஸி சர்வர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட டேட்டா வந்து அவங்களுக்கு டேரெக்டாகவே அனுப்பிச்சிடும். ஸோ எப்படி சொல்கிறது, நம்மளோட ஒரு VPN மாதிரியே வச்சிட்டோம்ல. VPNல ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பின்னு மாதிரி தோணு வச்சுட்டோம்ல, அந்த இதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் தோணும். அப்போ இது சேஃபா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, இது சேஃபுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கூகுள்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இது சேஃப்னு கிடையாது. பட் நம்மளோட டேட்டாவெல்லாம் வந்து எடுத்துட்டோம். ஒரு 10% ஒரு சேஃப்னு வச்சுட்டோங்க. அப்போ பேலன்ஸ் 90% வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சேஃப் இல்லை. ஸோ இது அஃபிஷியலாகவே சேஃப் இல்லைன்னா, ஏன்னா வந்து நம்ம VPN சாதாரணமாக யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளோட சேஃப்டியாக நம்மளோட பப்ளிக்கு நம்மகிட்ட இருக்கும், ப்ரைவேட்கி அவங்ககிட்ட இருக்கும். ஸோ சேஃப்டியாக இருக்கும். பட் இந்த ப்ராசஸ் சர்வர் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே நம்மளோட டேட்டாவெல்லாம் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நம்மளோட டேட்டா வந்து வேறு யாருக்காச்சும் கொடுத்ததோட யூஸ் ஆகும். லைக் நம்ம AI யூஸ் பண்ணுறத பற்றிலாம் இப்போ ஜிப்லி ஆர்ட்டுன்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ராசஸ் சர்வர் ஒர்க் ஆகலாம். ஸோ இது வெறும் கேம் மட்டும்தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் மட்டும் இல்லை, நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே போயிடும். நம்மளோட ஃபோனே வந்து ஆக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராசஸ் சர்வர் இருக்குது. அவ்வளோ பவர் இருக்குது. இந்த ப்ராசஸ் சர்வரை வச்சு நம்மளால் நம்மளோட எல்லாரோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவே எடுக்க முடியும். டேட்டானா நம்மளோட ஃபோட்டோஸ், கேலரி, வாய்ஸ், பேசுகிறது, வீடியோலேருந்து எல்லாமே நம்ம வீடியோ எடுத்துருப்போம். நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாத்தையுமே அது எடுத்துடும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட நம்மளோட மொத்த ஃபோனையுமே வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே நம்மளோட அதை விட்டு போயிடும். வெறும் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டு மட்டும் போனால் கூட பரவாயில்ல, நம்மளோட டிவைஸில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் போயிடும். ஸோ நம்மளோட ஃபோனே வந்து மொத்தமாக நம்மளோட கண்ட்ரோல்லே இருக்காது, வேறு ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கும்ன்றது தான் இந்த ப்ராசஸ் சர்வர் யூஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நம்மளோட மணிலாம் கூட இந்த ப்ராசஸ் சர்வர் மூலமாக எடுக்கிறாங்க. ஸோ நம்மளோட நம்ம என்ன பண்ணாலுமே எடுப்பாங்க. ஸோ பேமெண்ட்லேருந்து எல்லாமே நம்மளோட ATM கார்டுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க கிட்ட இருக்கும். ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சரி இதெல்லாம் தானே ப்ரோ, இதை தவிர வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர இன்னமும் இருக்குது. நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படி இப்படின்ட்டு கேட்டு மணியை பிடுங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் சர்வரை பற்றி நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வேணாம். ஸோ நம்மளோட டேட்டாவெல்லாம் டார்க் வெப்லலாம் போட்டாங்கன்னா அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு. ஏன்னா டார்க் வெப்லாம் தேடவே முடியாது. அதேமாதிரி அன்லிமிட்டட் டைமண்ட்ன்ட்டு இப்போ அதில் உருட்டினதுறான ப்ராசஸ் சர்வரில் அன்லிமிட்டட் டைமண்ட்டு அது ஃபுல்லாகவே ஃபேக்கு. ஸோ அது டைமண்ட் கிடைக்காது. ஸோ அதுக்கான சாம்பிள் வீடியோ தான் இந்த பாருங்கள். ஸோ இது ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுத்தேன். ஸோ பாருங்கள், எல்லாமே ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே இருக்குது. ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நம்பின்னு போய் ஏமாறுவீங்க. ஸோ ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆப்லாம் வச்சுக்கிறாங்க, எஸ்மோல்ட் ப்ராக்ஸின்னு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஏற்றி அது இதுன்னு பண்ணுறாங்க. ஸோ இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் இல்லை. ஃப்ரீ ஃபயரில் நம்ம கிளிச் ஃபை யூஸ் பண்ணுறதுக்கே நம்ம ID பேன்லாம் ஆகுது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணால் அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், நெட்வொர்க் இஷ்யூன்றாங்க. அது நெட்வொர்க் இஷ்யூ இல்லை, கண்டிப்பாகவே அது நெட்வொர்க் இஷ்யூவே இல்லை. அது மாதிரி ஃபஸ்ட்டு வரவே முடியாது, ஸ்பின்னும் பண்ண முடியாது, டைமண்ட் ஃபேக்காக தான் காட்டும். அதேமாரி பண்ணிங்கன்னா நம்ம ID கன்ஃபார்ம் பேன் ஆகுது. 100% 200% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்ஸி சர்வர் நமக்கு வேணாம் ரைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து
கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே இருக்கும். ஸோ அது மூலமாக நம்மளோட டேட்டாவெலாம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி பண்ணுவேன்னா